साइलेंट अटैक है। हाँ चल रही सांस धीरे अल्ले धीरे अल्ले हाँ धीरे 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 अपने आप गिरी है साइलेंट साइलेंट अटैक है बल्ले धीरे धीरे आराम நடக்கும்னு நினச்சேன், அதே மாதிரியே நடந்திருக்கு. சிபிஆர் திடீர்னு பிரபலமானோடனே நம்ம மக்கள் மயக்கம் போட்டு எல்லாருக்குமே சிபிஆர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரியே அங்கே பண்ணி, அதனால் சிபிஆர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சிபிஆர் பற்றி தெளிவாக இருக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு சிபிஆர் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். சும்மா எல்லாரும் பிடிச்சி சிபிஆர் பண்ணி இந்த மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்க. யாருக்கு சிபிஆர் பண்ணணும், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் எடுத்துருக்கேன். எந்த சூழ்நிலையில் சிபிஆர் செய்ய வேண்டும்? திடீரென்று நினைவற்று சரிந்து விழுந்த ஒருவருக்கு நாடி துடிப்போ இதய துடிப்போ இல்லை, சுவாசிக்கவில்லை, அல்லது அசாதாரண மூச்சு விடுதல் அல்லது மேலோட்டமான மூச்சு விடுதல், இவர்களுக்கு சிபிஆர் சரியாக மூச்சு விடுகிறார் என்று எவ்வாறு மார்பு மற்றும் வயிறு மேலெழும்பி இறங்குகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். சரி, நாடி துடிப்பை எவ்வாறு சரிபார்ப்பது? பாதிக்கப்பட்டவரின் கழுத்தில் குரல் வலிக்கு பக்கவாட்டில் உள்ள பள்ளத்தில் 2 விரல்களை வைத்து சரிபார்க்கவும். ஒரு வலுவான சீரான நாடி துடிப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சரியான நாடி துடிப்பு எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள நீங்களே உங்களுக்கு வைத்து பாருங்கள். உங்கள் 2 விரல்களை எடுத்துக்கொண்டு உங்கள் குரல் வலிக்கு மேல் வைத்து லேசாக பின் சென்றால் அங்கே உள்ள பள்ளத்தில் உங்கள் துடிப்பை உணர முடியும். இது போன்ற சீரான துடிப்பு இல்லை என்றால் அவருக்கு சிபிஆர் தெளிவா இருக்கணும். அப்படின்னா ஒருத்தருக்கு நினைவு இல்லாம இருக்காங்க, பல்ஸ் சரியா இல்லை, மூச்சு சரியா விடல அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். மயக்கம் போட்டு விழுந்த உடனே பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரெஸ்பிரேஷன் செக் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த அம்மா வேறு நினைவோடு இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க பாட்டு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வேறு என்ன அவங்க சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு பல்ஸையும் ரெஸ்பிரேஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இல்லைன்னா சிபிஆர் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை சரியாக இருக்குது அப்படின்னா, ஆனால் அவங்க அரை நினைவோடு இருக்காங்க இல்லை நினைவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களை தரையில் படுக்க வச்சு அவங்க 2 காலையும் மேலே தூக்கி பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ரெகுலராக 2 மினிட்ஸ் ஒன்ஸ் அவங்களோட பல்ஸையும் ரெஸ்பிரேஷனும் செக் பண்ணி கண்டிப்பாக தண்ணி கொடுக்கக்கூடாது. அதுவுமே ஆபத்தான ஒரு செயல் தான்.